வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லு அலா நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா கேட்காமல் நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே அடிபெறாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு பதிவிட்ட வீடியோவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மல் வரும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதில் ஒரு சிலதை பார்த்தோம். இன்று மீதமுள்ளதை ஒரு சிலதை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்கலாம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்பு யாரேனும் தும்மினார்கள் என்று சொன்னால் அதற்கு நாயகம் தும்மியதற்கு அவர் பதில் சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்பதாக பதில் கூறுவார்கள். ஒரு நபர் அதிகமான முறையில் தும்மல் எடுத்தார் என்று சொன்னால் 2 முறை மட்டும் பதில் சொல்வார்கள். அதற்கு மேல் அவர் தும்மும் பொழுது அவருக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது என்பதாக சொல்லி அதற்கு பதில் கூற மாட்டார்கள். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மியதற்கு யாரேனும் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்பதாக பதில் கூறினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்பு யாரும் தும்மி அதற்கு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அவர்கள் பதில் கூறவில்லை என்று சொன்னால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூற மாட்டார்கள். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வை மறந்து விட்டார், நாமும் அவரை மறந்து விடுவோம் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் கூற மாட்டார்கள். அதே போன்று மாற்று மதத்தினர் சேர்ந்தவர்கள் யாரேனும் தும்மினார்கள் என்று சொன்னால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்தீகுமுல்லாஹ் என்பதாக அவர்களுக்கு துஆ செய்வார்கள். அன்பானவர்களே, இந்த சுன்னத் தும்மும் பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? தும்மும் பொழுது நாம் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை கேட்டவர் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை கேட்டவர் அந்த தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் என்பதாக அவருக்கு துஆ செய்ய வேண்டும். மாற்று மதத்தினராக இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் தும்மும் பொழுது யஹ்தீகுமுல்லாஹ் என்பதாக நாம் கூற வேண்டும் என்ற இந்த சுன்னத்தை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த சுன்னத்தை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.